Hi students, I am Malar. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 10th standard maths chapter 8 exercise 8.3ல problem number 5 பார்க்க போறோம். வாங்க என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் நம்ம ஈஸியா சால்வ் பண்ணலாம். இங்க என்ன ஸ்டோரி கொடுத்திருக்காங்கங்கறது நான் ஷார்ட்டா சொல்றேன். ஒரு ஃபெஸ்டிவல் ஃபங்க்ஷன்ல ஒரு சின்ன பாக்ஸ், ஒரு பாக்ஸ்ல 1ல இருந்து 1000 வரைக்கும் வந்து சீட்டு, ஒரு துண்டு சீட்டுன்னு எடுத்துக்கிடுவோமே. துண்டு சீட்டு 1ஆம் நம்பர்ல இருந்து 1000 நம்பர் வரைக்கும் எழுதி உள்ள போட்டிருக்காங்க. சரியாமா? அதில் ஒருத்தர் வந்து அந்த சீட்லேருந்து ஒரு நம்பர் எடுக்கணும். 1லேருந்து 1000 வரைக்கும் என்ன நம்பர் கூட வரலாம் இல்லையா? அதில் ரெண்டு கண்டிஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா 500 விட ஜாஸ்தியாக இருக்கணும். சரியாமா? 1லேருந்து 1000, 1 to 1000 வரைக்கும் உள்ளதில் 500 விட ஜாஸ்தி, 500 விட ஜாஸ்தியாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் வந்து அந்த ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நம்பர் எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா என்னமா? ஒரு நம்பர் அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். எக்ஸாம்பிள் வந்து 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 5 அதே நம்பரால் மல்டிப்ளை பண்ணலாம். சரி, 5 × 5 = 25. அப்போ 25ங்கிறது என்னதுமா? ஒரு பர்ஃபெக்ட் ஸ்கொயர். புரியுதா? ஸோ அப்போ ரெண்டு கண்டிஷன் என்னமா? 500 விட ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நம்பர் எப்படி இருக்கணும்? பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். சரியா? ஓகே, இதுதான். இன்னொரு கண்டிஷன்ஸ் வந்து என்னென்னா, எடுத்த சீட்டை வந்து நம்ம திருப்பி போட முடியாது. ஓகேமா? அப்போ 3 கண்டிஷன். 500 விட ஜாஸ்தியாக இருக்கணும், அந்த ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய நம்பர் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். தேர்ட் என்னென்னா, எடுத்த சீட்டை நம்ம திருப்பி போட முடியாது. ஓகேமா? அவங்க என்ன கொஸ்டின்ஸ், என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதலில் விளையாடுபவர் பரிசு பெற. ரெண்டாவது, முதலில் வெற்றி பெற்ற பிறகும் இரண்டாவதாக விளையாடுபவர் வெற்றி பெற. ரொம்ப ஈஸி தான், பார்க்கலாம். அப்போது சாம்பிள் ஸ்பேஸில் என்னமா இருக்கும்? கண்டிஷன் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிளாக நம்ம ப்ராப்ளத்தில் கொடுக்கக்கூடியது கிரேட்டர் தேன். ஓகேம்மா, கிரேட்டர் தேன் இப்படி எழுதிக்கலாம், ஷார்ட் எழுதிக்கலாம். சரிம்மா? அதாவது 500 விட ஜாஸ்தி, கிரேட்டர் தேன் 500. ஓகேவா? 500 விட ஜாஸ்தி, அட் த சேம் டைம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர், பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். தேர்ட் வந்து என்னென்னா, நாட் ரீப்ளேஸ்ட், அதாவது திருப்பி வைக்க முடியாது. ஒருத்தங்க எடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த சீட்டில் என்ன நம்பர் இருக்கோ திருப்பி மறுபடியும் அந்த பாக்ஸுக்குள்ளே போட முடியாது. இப்போ 1000 சீட்டில் ஒருத்தர் ஒரு சீட் எடுத்துட்டாங்கன்னா அப்போ அதுக்குள்ளே எத்தனை சீட் இருக்கும்? 999 சீட்டு தான் இருக்கும். அதுதான் நாட் ரீப்ளேஸ்ட், உள்ளே போட முடியாது. ஓகேம்மா? இப்போ சாம்பிள் ஸ்பேஸில் என்னமா இருக்கும்? 1லேருந்து 1000 வரைக்கும் நம்ம ஃபுல்லாக எழுத வேண்டாம், ரஃபாக எழுதினா போதும். 1 2 3 4 ஒரு 5 வரைக்கும் எழுதிட்டு நம்ம டாட் போட்டுருலாம். சரியா? 1000 வரைக்கும் எழுதணும்னு அவசியம் கிடையாது. அப்போ n(s) என்னமா இருக்குது? n(s) = நமக்கு 1000 இருக்குது. இப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒருத்தர் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு கேட்டிருக்காங்க. அதுவும் எப்படி இருக்கணுமா? அப்போது அந்த இடத்துல வந்து 500 விட ஜாஸ்தியாக இருக்கணும், சேம் டைம் வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். அப்போது ஏன்னு எழுதிக்கலாம். A is an event of getting the first player wins a prize. ஓகேம்மா? ஓகே, அதாவது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து வின் பண்ணுறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஏங்கிற செட்டில் என்னமா வரும் பார்க்கலாம். என்ன கண்டிஷனு? 500 விட ஜாஸ்தியாக இருக்கணும், பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். அப்போ நம்ம 20 × 20 போட்டால் நமக்கு என்ன வரும்? 20 × 20 போட்டால் நமக்கு 400 வரும். அப்போ 20 ஜாஸ்தி போட்டாச்சுன்னா, இப்போ 25 போட்டாச்சுன்னா என்ன வரும்? 25 × 25னா 625 வரும் இல்லையா? அப்போ அதோட கம்மியாக இருக்கணும். அப்போ நமக்கு 22 × 22னா 4 4 4 4, அப்போ 4 8 4 இல்லையாம்மா? 500 விட ஜாஸ்தி, அப்போது 23 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியாம்மா? போட்டு பார்க்கலாமா? 23 × 23னா நம்ம வரும் 9 6 6 4 இல்லையாம்மா? 9 12. ஓகே, கரெக்ட். 529 வருது. இப்போ பாருங்கள், அப்போது 500 விட ஜாஸ்தினா நமக்கு 23 ஸ்கொயர் வருது இல்லையா? 23 ஸ்கொயர். இதில் வந்து இதை நம்ம ஸ்கொயர் பண்ணிகிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த நம்பர் கேட்கல, என்ன நம்பர் எடுத்தாங்கிறது கேட்கல. ஸோ நம்ம ரேண்டமாக இப்போ 23 ஸ்கொயர் போட்டால் போதும், இல்லைன்னா நமக்கு டூ மச் டைம் எடுக்கும். ஷார்ட்டாக பார்க்கலாம். அடுத்து வந்துட்டே இருக்கும் இல்லையாம்மா? 24 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 26 ஸ்கொயர், 27 ஸ்கொயர், 28 ஸ்கொயர். எது வரைக்கும் வரும்னு பார்க்கலாம். ஏன்னா நமக்கு 1000 தான் நம்ம எழுத முடியும் இல்லையா? அப்போ 23 ஸ்கொயர், அப்போ நமக்கு மேக்ஸிமம் எவ்வளோமா வரும் போட்டு பார்க்கலாம். இப்போ 35 போட்டு பார்த்தாச்சுன்னா 35 25 2 17 15 10 இல்லையாம்மா? அப்போ இது தாண்டிடுச்சு, 10,000 தாண்டிடுச்சு இல்லையா? மீது 1 2. ஓகே, இது வந்து 1000 தாண்டிடுச்சு. அப்போ நம்ம 35 போட முடியாது. அப்போது 32 போட்டு பார்க்கலாம், ரஃபாக போட்டு பார்க்கலாம். அப்போ 4 6 4 6 4 10, அப்போது நமக்கு கம்மியாக தான் வருது. அப்போ 33 போட்டு பார்க்கலாம். 33 போட்டு பார்த்தா என்ன வரும்? 9 9 9 9. அப்போ இது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேம்மா.
18 8 மீதி 1 இதுவும் வராது இல்லையாம்மா 9 மீதி 1 10 இதுவும் வராது இல்லையா அப்போ நமக்கு 32 வரைக்கும் தான் வரும் இப்போ நமக்கு 31 போட்டு பார்க்கலாமா அப்போ 31 வரைக்கும் தான் நமக்கு வர வாய்ப்பு இருக்குது 1 3 3 9 இப்போ கரெக்டாக இருக்கும் 1 6 961 இதுக்கு மேலே ஸ்கொயர் போட்டாச்சுன்னா 32 போட்டாச்சுன்னா நமக்கு எக்ஸிட் ஆயிடுது 1000 அப்போ நமக்கு 31 வரைக்கும் வரும் அப்போ 28 ஸ்கொயர் 29 ஸ்கொயர் 30 ஸ்கொயர் 31 ஸ்கொயர் புரியுதாமா அப்போது ஃபஸ்ட்டு பர்சன் வந்து ஒரு சீட் எடுக்கிறாங்க அந்த சீட்டு வந்து இந்த நம்பரில் இருந்தால் மட்டும்தான் வின் ஓகேவா இந்த நம்பர் என்னென்னு நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை எழுதணும் விருப்பம் ஏன்னா ஒவ்வொன்றும் ஸ்கொயர் பண்ணி எழுதணும் டைம் எடுக்கும் நீங்கள் ஏன்னா அவங்க என்ன நம்பர் எடுக்காங்கிறது கேட்கல இல்லையா ஸோ நம்ம அந்த நம்பரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை தேவைப்பட்டால் எழுதிக்கோங்க அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 அப்போ இந்த 9 சீட்டில் ஏதாவது ஒரு சீட்டு எடுத்தாலும் அவங்க வந்து வின் இல்லையாம்மா அப்போ n of a எழுதிக்கலாமா n of a equal to 9 இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி எழுதிக்கலாம் ப்ராபபிலிட்டி ஆஃப் getting the first person first player இல்லையா ஓகேவா player wins a prize ஓகேம்மா அப்போ என்ன வரும் நமக்கு p of a equal to n of a by n of s n of a என்னமா கொடுத்துருக்காங்க 9 n of s என்னது இருக்குது நமக்கு 1000 அப்போது 1000 கார்டில் நமக்கு 9 நம்பர்ஸ் அந்த 9 இந்த கவுண்டபிள் நம்பர்ஸ் எடுக்கும்போது மட்டும்தான் ஃபஸ்ட் பர்சன் வின் ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் என்ன கேட்டிருக்காங்க நல்லா ரீட் பண்ணணும் அதாவது முதலாவர் வெற்றி பெற்றதுக்கு பிறகு இரண்டாவதாக விளையாடுபவர் வெற்றி பெற ஆகிய நிகழ்வுக்கான நிகழ்தகவு காண்க அப்போ ஒருத்தர் வின் பண்ணிட்டாங்க சரி 1000 சீட்லேருந்து ஒருத்தர் ஒரு சீட் எடுத்து வின் பண்ணியாச்சு ஓகே இப்போ நெக்ஸ்ட் எழுதலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஓகேம்மா இப்போ செகண்ட் ஆப்ஷன் எழுதலாம் பிங்கிறது வந்து event of getting second player ஓகேம்மா second player wins a prize இப்போ நல்லா கவனிக்கலாம் இதில் சாம்பிள் ஸ்பேஸில் என்னம்மா வரும் ஆல்ரெடி நமக்கு தெரியும் சாம்பிள் ஸ்பேஸில் 1லேருந்து 1000 வரைக்கும் இருக்குதுன்னு தெரியும் இல்லையா அப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட் ஒருத்தர் வந்து வின் பண்ணிட்டு போயிட்டாரு நமக்கு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க நாட் ரீப்ளேஸ்ட் அப்போ வின் பண்ண கார்டு வந்து உள்ளே இல்லை அது 1000 நம்பரில் வின் பண்ணாத ஏதோ ஒரு நம்பர் இந்த இடத்துல 9 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் உள்ளே இல்லை ஏதோ ஒரு சீட்டு வந்து உள்ளே இல்லை அப்போது இந்த இடத்துல 1 2 3 எக்ஸெட்ரா அப் டு 1000லேருந்து மைனஸ் ஒன் கார்டு ஓகேம்மா 1 கார்டு எக்ஸப்ட் 1 கார்டுன்னு எழுதுறேன் சரியாம்மா எக்ஸப்ட் இப்படி எழுதிக்கலாம் சரியாம்மா எக்ஸப்ட் 1 கார்டு புரியுதா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த 1000 கார்டில் ஒரு கார்டு மிஸ்ஸிங் ஓகேவா ஒரு கார்டு வந்து உள்ளே இல்லை அந்த கார்டு என்ன கார்டு இந்த நம்பரில் உள்ள ஏதோ ஒரு கார்டு வந்து உள்ளே இல்லை அப்போது நமக்கு எஸ்ங்கிறதுல இதில் என்ன இருக்குமோ மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கும் n of s equal to 1000 minus 1 ஓகேவா ஏன்னா ஒரு கார்டு வந்து வின் பண்ணிட்டாங்க இல்லையா அப்போ -1 அப்போ டோட்டல் n of s என்னவா வந்திருக்கு நமக்கு 999 வந்திருக்கு புரியுதா இப்போ நம்ம 999ல் தான் ஒரு கார்டு வந்து எடுக்க போகிறாங்க இல்லையா ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு இப்போ p of எழுதிட்டியா அது p of getting n of b equal to என்ன நம்பர் வரும் ஓகேவா இப்போ இந்த நம்பர் பாருங்கள் வின் பண்ணுறதுக்கான கண்டிஷன் என்னது greater than 500 சேம் டைம் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும் அப்போ கண்டிப்பாக இந்த 9 நம்பரில் தான் ஏதாவது நம்பராக இருக்கணும் இல்லையாம்மா அப்போது இந்த 9 நம்பரில் ஒரு கார்டு வந்து எடுத்துட்டு ஏதோ ஒருத்தர் வந்து வின் பண்ணியாச்சு இல்லையா இந்த 9 கார்டில் ஒரு கார்டு போயிடுச்சு வின் பண்ணிட்டாங்க அப்போது 9 கார்டில் வந்து நமக்கு மீதி எத்தனை 8 ஆப்ஷன் தான் இருக்குது ஓகேவா ஏன்னா ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது எடுத்த கார்டை உள்ளே போடக்கூடாது அப்போ ஒரு கார்டு நமக்கு போயிட்டு அது எந்த நம்பர் நமக்கு தெரியாது அது அவசியமும் இல்லை ஸோ ஒரு நம்பர் போனதுனால நம்ம என்ன எழுதலாம்னா எக்ஸப்ட் 1 கார்டு ஓகேம்மா n of a இப்படி எழுதிக்கலாம் n of இப்படி எழுதிக்கலாமா n of b ஆனது என்னென்னா 8 தான் வரும் சரியாம்மா 9 -1 போடுவோமே 9 - 1 equal to 8 அது எப்படி வரும் பாருங்கள் n of aல என்ன தெரியலன்னு எழுதிக்கோங்க n of b equal to இதே நம்பர் எழுதிக்கலாம் 23 ஸ்கொயர் 24 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் 26 ஸ்கொயர் 27 ஸ்கொயர் 28 ஸ்கொயர் 29 ஸ்கொயர் 30 ஸ்கொயர் 31 ஸ்கொயர் அப்போது இந்த இடத்துல கண்டிப்பாக எழுதணும் ஏன்னா ஏதோ ஒரு கார்டு போயிடுச்சு அந்த எந்த கார்டு நமக்கு தெரியாது இல்லையா அதனால் இப்படி போட்டுக்கோங்க எக்ஸப்ட் அதாவது -1 கார்டு ஓகேம்மா ரிமூவ் 1 கார்டுன்னு எழுதிடலாமா எப்படினாலும் எழுதிக்கோங்க ரிமூவ் 1 கார்டு இப்படி எழுதிக்கோங்க அதாவது இந்த கார்டில் ஏதோ ஒரு நம்பரை ரிமூவ் பண்ணிட்டோம் சரி ரிமூவ் பண்ணிட்டா நமக்கு மீதி எத்தனை இருக்குது 9 - 1 ஈக்குவல் டு ஸோ 9 - 1 ஈக்குவல் டு 8 நம்பர் தான் இருக்குது அதான் வந்து நமக்கு n of b
ஓகேவா? இப்போ ஈஸியாக எழுதலாம் பாருங்கள். இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். P of getting, அதே சென்டென்ஸ் எழுதிக்கலாம். getting second player wins a prize. ஓகேமா? அப்போது P of B equal to N of B எத்தனை வந்துருச்சு நமக்கு 8 இல்லையா? அப்போ 8 by N of S எத்தனை வந்துச்சுமா? N of S equal to நமக்கு 999. அப்போது நமக்கு 999ல் 8 சான்ஸ் நமக்கு இருக்குது. ஓகேமா? ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம்.